இந்த கோவிட் டைம் பாத்தீங்கன்னா ரிலேட்டட் நியூஸ் வந்து how each sector is affected, right? ஸோ நம்ம இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ட்ராக்டர், தட் இஸ் ஜிசி. ஜிசி மீன்ஸ் ஜென்ரல் கான்ட்ராக்டர். if they're going to sell the apartments or individual house units in this point of time, so there is a cash flow problem, right? Cash flow problem is normal in every sector at this current situation in all particular regions, not limited to a particular region. சொல்ல முடியாது, நம்ம மட்டும் சொல்ல முடியாது, எல்லா ரீஜன்லயும் தான். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஆர்டிகல் என்ன பார்த்தீங்கன்னா, will COVID-19 push people into buying homes? இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். COVID-19 எல்லாம் ரிலேட்டட் ஆர்டிகல் எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும், கரெக்டா? பட் COVID-19 ரீசனை வச்சு பீப்புள், ஜனங்க நிறைய பேர் வீடுங்க வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு பாசிட்டிவ் நோட்ல கொஸ்டின் போட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஆர்டிகல்ல ஏன் அப்படின்னா, பர்டிகுலர்லி இட் இஸ் பப்ளிஷ் இன் ப்ராப்பர்ட்டி பிளஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப் த ஹோம் ஸ்பேசஸ் தே நீட் அஃபோர்டபிலிட்டி, ரைட்? சார் ஒரு விஷயம் கேட்குறேன் நான் அந்த ஆர்டிகல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி. COVID-19க்கும் வீடு வாங்குறதுக்கும் என்ன பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாரும் வந்துட்டு சேஃப்டி சேல்ஸ் ஆகாது சார். இல்ல சேல் இல்ல ஆகும். சார், இப்ப வந்து அந்தந்த ரொம்ப வந்து ஹையா இருக்கிற ஹாட்ஸ்பாட்ஸ்ல வந்து பிரைஸ் வந்து கம்மியாகலாம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து கம்மியாகலாம். ஸோ வந்து நிறைய நம்ம ஸ்பேஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு முந்தைய விட. ஓகே, இப்போ ப்ரீவியஸா சொன்னது சேல்ஸ் ஆகாதுன்னு சொன்னது யார்? கார்த்திக் ராஜா. ஆமா சார். ஓகே, ரெண்டு பாயிண்ட்டுமே வேலிடா எடுத்துக்கலாம், ரெண்டு ரீசனுமே. நீங்க ஹரிப்பிரியா சொன்னது, கார்த்திக் ராஜ். வை? பிகாஸ் இப்போ சேல்ஸ் ஆகாதுங்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நீங்க சொன்ன அதே ஹரிப்பிரியா சொன்ன அதே ரீசன் தான். ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, நார்மல் காஸ்ட். இப்போ நம்ம அந்த நார்மல் காஸ்ட்டுக்கே சேல் பண்ணும்போது தேர் வில் பி டிஃபிகல்டிஸ், ரைட்? ஸோ அந்த டைம்ல வந்து த கான்ட்ராக்டர் மே ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் யூனிட் பை கட் ஷார்ட். அவங்களோட ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அவங்களோட ப்ராஃபிட்ல வந்து பர்சன்டேஜ் வந்து நெக்லெக்ட் பண்ணி தான் ஷேர் யூனிட்ஸ் விற்க வேண்டியிருக்கும். ஆர்எல்ஸ் தேர் வுட் பி நோ எனி ப்ராஃபிட் அட் ஆல், கரெக்டா? அவங்களோட அல்டிமேட் மோட்டிவ் என்ன இருக்கணும்னா, அட்லீஸ்ட் தே ஷுட் பிரேக் ஈவன். பிரேக் ஈவனுங்கிற டேர்ம் உங்களுக்கு தெரியும். தேர் வில் பி நோ ப்ராஃபிட் ஆர்எல்ஸ் நோ கெயின். அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்றது அவங்களோட பர்டிகுலர் எய்மா இருக்கும். நாட் ஓன்லி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், ஈவன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினி ஃபீல்டு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ தேர் ஆர் லேட்டஸ்ட் மூவிஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் தட் இஸ் ரெடி டு பி டெலிகாஸ்டட் ஆர் ரெடி டு பி ஸ்கிரீன்ட் இன் தியேட்டர். முக்கியமான என்ன நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் ஈவன் பண்ணணும். ப்ராஃபிட் வில் பி செகண்டரி இன் திஸ் கேஸ், இன் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். பிரேக் ஈவன் பண்றதுக்கு, அதாவது அட்லீஸ்ட் போட்ட காசை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க ட்ரை பண்ணுவாங்க, கரெக்டா? அண்ட் த நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ், நீங்க வந்து சேல்ஸ் வந்து அதிகமாகும்னு சொன்னீங்க. வை? பிகாஸ் அங்க வந்து ஆப்வியஸா வந்து ரேட் கம்மியாகுங்கிறதுனால. பட் இன்னொரு ரீசனும் இருக்கும். இப்போ ஹவுஸ் லோன்ஸ்லாம் இருக்குல்ல, ஹோம் லோன்ஸ் வந்து கம்மி பண்ணாங்கன்னா, அதாவது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் அட் விச் வி பை. அந்த பர்டிகுலர் டைம்ல லோன் கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ அஃபோர்டபுளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி த யூனிட்ஸ் வில் பி சேல்டு ஆர் சோல்டு. இது ஒரு ரீசன் இருக்கு. வேற ஒரு ரீசன் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா, இப்போ ஆல்ரெடி நிறைய யூனிட்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி ஆக்கிபைஸ் மெனி பார்ட் ஆஃப் த லேண்ட் ஆர் யூனிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், ஓனரா இருக்காங்க. அவங்க வந்து இந்த டைம்ல வந்து நியூ ஃபெசிலிட்டி வாங்கறதுக்கு தயங்கலாம். அதுல வந்து தேர் இஸ் அ சர்டன் ரீசனபிள்ஸ் இருக்கு. பட் இங்க இன்னும் யார ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இது வரைக்கும் லேண்டோ இல்ல ஹவுஸ் வீடோ இல்லாத ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, டெனன்ட், ரைட்? டெனன்ட்ஸ் வந்து இப்போ வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ரீசன் இருக்கு ஏன் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து, இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிராம்ப்டு ஏரியாஸ்ல இருப்பாங்க, நிறைய ஹவுஸ் யூனிட்ஸ் பக்கத்துல இருக்கும், கரெக்டா?
ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சேஃப்டியை கன்சிடர் பண்ணி அவங்க ரீலோகேட் பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹவுஸ் லோன்ஸ். ஸோ இங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. பேஸ்ட் ஆன் த சர்வே, when compared to 2019 previous year வந்து பாத்தீங்கன்னா 42% of the people, அதுவும் பர்டிகுலரா எங்க ஏஜ்ல less than within 35 years ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஏஜ் பிராக்கெட்ல இருக்கிறவங்க 42% ஏஜ் ஆஃப் த பீப்புள் they are focusing on buying a home. எப்போ லாஸ்ட் இயர். அதுவே when compared to this particular year 2020 இந்த செகண்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா 68% of the same age people are more focused on buying the household units. 68 இல்ல சாரி 55%. ஓகே, ஸோ 55 to 68% இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மெனி ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஆர் டைரக்ட் எண்ட் யூசர்ஸ். எந்த ஒரு ப்ரோக்கரேஜும் இல்லாம எண்ட் யூசர்ஸ் டைரக்டா இருக்காங்க. ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா கரண்ட்லி இட் இஸ் 7.15 to 7.8%. இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் வீக்லி பேசிஸ் ஆர் டே பை டே பேசிஸ்ல. மெட்டீரியல் பிரைஸ், இந்த மாதிரி லோன் ரேட்ஸ், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் ரேட்ஸ், சப்கான்ட்ராக்டர்ஸோட ப்ரிஃபரன்சஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா யுவர் செக்யூரிட்டி அசோசியேட்டட் வித் ஓனிங் அ பிசிக்கல் அசெட் டியூரிங் சச் கிரைசிஸ் இஸ் அ இன்க்ரீஸ் டிமாண்ட். இது ஒரு ரீசனா கன்சிடர் பண்றாங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷன் இருக்கு, அடுத்த ஃபியூச்சர் என்ன ஆகும் தெரியாது. இந்த சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர், we own something அப்படின்னும் போது it will give more assurance. That is one reason they are looking into. And also they are given a paragraph of affordable homes. Almost 70% to 80% of our stock is in the category. அப்படின்ட்டு வந்து சில contractors they are specifying, like Casa Grande, they are specifying about their availability and the price range of their home units, 50 to 70 lakhs price brand around the city. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட், ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் என்ன ப்ரொவிஷன்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்குன்னா மார்க்கெட் வேல்யூ இப்போ கரண்டா என்ன இருக்கு அது நம்ம தெரிஞ்சுக்கணும். And also 73% of home buyers are looking at property within rupees 90 lakh range. This is with respect to client preferences or requirements. அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பா. எந்தெந்த டைம் பீரியட்ல நம்மளோட கிளைண்ட்ஸ்ல மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் இருக்கிறவங்க என்ன டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. அண்ட் மோஸ்டா பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து சேல்ஸ்லாம் நிறைய வந்து ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாக்குறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் இப்போ எசென்ஷியல் சர்வீசஸ் வந்து ஆன்லைன்ல டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்டா பார்த்தோம்னா we have also clothes being delivered online, right? clothes, food எல்லாம். அதே போல ரியல் எஸ்டேட் பிசினஸும் ஆன்லைனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. so that they can boost the economy again. Online home sales are beginning to gain some traction. ஸோ இந்த மாதிரி எங்க பெங்களூர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நிறைய. அண்ட் அதே மாதிரி நீங்க கேட்கலாம் இஎம்ஐஸ் இருக்கும் இல்லையா, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அதுல பாத்தீங்கன்னா Casa Grande they have sold over 120 homes with no pre EMI offer. யூஸ்வலா வந்து நம்ம இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் செட்டில் பண்ண வேண்டியிருக்கும், சம் பிக்சட் பிரைஸ். அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ல என்னென்ன எதிர்பார்ப்புங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, there have been online queries from different cities, but the non-approval of home loans is making it difficult. இதுல வந்து சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே போல they are focusing on the inventory இருக்கு இல்லையா, we can consider the unsold units as the contractors inventory, right? So the unsold inventory will be up for sale in the festive season. So they are targeting a particular time period to attract more clients. But
no new launches are being planned due to the liquidity crisis and disrupted supply chain. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டி அண்ட் சப்ளை செயின், இது ரெண்டும் மேஜர் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு we should able to search and collect what reforms or what strategies they are following across the globe in this current situation. Okay va? So in the mari, if you have collected any article, you can explain now. You can share your thoughts. இந்த மாதிரி நாங்க முன்னாடியே கலெக்ட் பண்ணதை இப்போ உங்ககிட்ட சொல்லணுமா சார்? ஆமா, என்கிட்ட இல்ல, எல்லார்கிட்டயும் பேசுங்க. நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் டைம்ஸ் ப்ராப்பர்ட்டில. Okay. அதுவும் ஆக்சுவலி நீங்க சொன்ன அதே மாதிரி தான். இட் இஸ் லைக் இதோட ஆர்டிகல் நேமே வந்து டேக் இட் ஈஸி அப்படிங்கிறது தான். Okay. அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு யாராலையும் வெளியில வந்து பார்க்க முடியாது, ஆனா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அதை வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் எஸ்டேட்டை பூஸ்ட் பண்றதுக்காக, அந்த மார்க்கெட் பூஸ்ட் பண்றதுக்காக இவங்க வந்துட்டு இப்போ புதுசா யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ், ஆல்ரெடி இருந்த டெக்னாலஜி ஆனா இப்பதான் அதை வந்துட்டு நிறைய சர்ஃபேஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பேஸ்ல இந்த ஆர்டிக்கல். இதுல ஆக்சுவலி வந்துட்டு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்களோட டெம்பரரி இது வந்து ஆக்சுவலி டிசைன் பீரியட்ல யூஸ் பண்றது, டிசைன் முடிச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த 3D ஃபார்மேட்ல அப்புறம் உள்ள போய் பார்த்து எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்தும் அந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறது. இது ஆக்சுவலி வந்துட்டு ஏஇசி அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு யூஸ் பண்றது. இதை இப்போ வந்துட்டு இவங்க ரியல் எஸ்டேட்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டிஜிட்டல் லான்ச்சஸ் வெப்சைட்ஸ் லான்ச் பண்ணி விர்ச்சுவல் சைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பில்டிங் வந்துட்டு பார்க்குறீங்களோ அந்த பில்டிங் வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் பில்டிங்க்கு வந்துட்டு விர்ச்சுவல் பிக்சர் காட்டுறது, ஃபுல் மோஷன் பிக்சர் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரேட் பேசி அந்த இதை பண்ணுறது. இன்னொன்று வந்து இந்த ட்ரோன்ஸ் இதுவும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணுறது. ஆனா அது இப்போ வந்துட்டு அது ரியல் எஸ்டேட்லயும் எப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசி அந்த ஆர்டிக்கல்ல இருந்துச்சு. ஸோ அதுல மேஜரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி நீங்க டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு பேசிக்கலா கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல தான் பாப்பீங்க, நாங்க ரியல் எஸ்டேட்ல பெருசா டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அது எவ்வளவு ஒரு பூனா இருக்கு, உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஷோகேஸ் பண்ண முடியும், 3D பிக்சர்ஸ்ல காட்டலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு இதை ப்ரொமோட் பண்ணும், ஸோ ஃபண்டிங்ஸ் வந்து ஃபர்தரா ஃபண்டிங்ஸ்க்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்துச்சு. ஓகே, நீங்க கிளாஸ்க்கு அப்புறமா அந்த லிங்க் வந்து உங்க குரூப்ல ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கும். நியூஸ் ஆர்டிக்கல் மற்ற எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்துட்டு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வந்துட்டு லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எக்கானமி ரிலீஸ் இது ஃபேஸ் ஆயிருக்கு, டவுன் ஆயிருக்கு ஃபிஸ்கல் இயர்ல அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் சார் மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் கிடைக்கல. ஃபுல்லாக எக்கானமி பேஸ்ல வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெஸ்யூம் ஆயிடுச்சு, ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்டுமே சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண சொல்றதுனால ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ்லயும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு. அப்புறம் சப்ளை செயின் பாதிக்கப்பட்டதுனால வந்துட்டு எந்த ஒர்க்கும் பெருசா நடக்கிறது இல்லை. ஸோ ஆன் அண்ட் ஆல் நிறைய லாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொரு ஆர்டிக்கல் வந்துட்டு என்சிசி ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதுல வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லைக் 5,000 crores 10,000 crores ஹைவே ப்ராஜெக்ட்ஸும் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் தான் ரீஓபன் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் ஒர்க் பண்ண முடியல, எல்லாமே சப்ளை செயின் கன்ஸ்ட்ரெயின்ஸும் லேபர் ஷார்டேஜ் இஷ்யூவும் தான் போட்டிருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் பத்தி நான் எம்பசைஸ் பண்றேன். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து திருப்பி ஹைவே ப்ராஜெக்ட், தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து திருப்பி they have resumed the construction, right? பட் அதே டைம்ல லேபர் ப்ரொடக்டிவிட்டி லோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன ரீசனா இருக்கும் டியூ டு லோ இன் ப்ரொடக்டிவிட்டி?
லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அதுலயே வந்துட்டு பாதி ஒர்க்கர்ஸ் அங்க இருக்க மாட்டாங்க. மொபிலைசேஷன் நீங்க வந்து மொபிலைசேஷன் சொல்றீங்க கரெக்டா? பட் சைட்ல வந்து ரிக்வயர்டு ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறமா ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்மியா தான் சார் இருக்கும். ஏன்னா அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து முன்னாடி விட இப்ப வந்து கம்மியாயிடுச்சு இல்லைங்க சார். ஸோ ஆப்வியஸ்லி அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸும் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் லேக் அதுவும் நிறைய மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அந்த நார்மல்சி வர கம்மியா இருக்கிறதுனால ஸோ ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா கம்மியாகும்னு நினைக்கிறேன் சார். எஸ், ஏன்னா நீங்க சொன்ன 2 ரீசனுமே ஃபைன். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து லிமிட்டடா இருக்க வாய்ப்பு இருக்கு. டியூ டு அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு பண்ணணுமா போடாம பண்ணணுமா அப்படிங்கறதே ஒரு டிபேட் இருக்கலாம். வை பிகாஸ் தேர்ஸ் அ நான் டெக்னிக்கல் ஆர்டிக்கல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஜாகிங் போறாங்க இல்லையா, ப்ரீவியஸா ஒரு நார்மல் பீப்புள் ஜாகிங் போகும்போது இஃப் தே வேர் அ மாஸ்க் தென் இட் மே டியூ டு லாங்கர் ஜாகிங் பண்றதுனால மச் ஆஃப் த ஏர் வந்து உள்ள லாக் ஆகிக்கும்னு சொல்றாங்க. அதுவே ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆகும் லங்ஸுக்கு. ஏர் சர்க்குலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு வந்து மாஸ்க் போட்டுட்டு ஒர்க் பண்றதும் இட் வுட் பி டிஃபிகல்ட். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க கம்யூனிகேஷன் லேக் சொன்னீங்க. கம்யூனிகேஷன் இந்த சென்ஸ் பிசிக்கல் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். லேபர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மேசன் இருக்காங்கன்னா கூடவே வந்து ஹெல்ப்பர், அதாவது பிஸ்தி இருப்பாங்க கூட. அதே மாதிரி ஒரு மோர் அண்ட் மோர் கான்கிரீட்டிங் ஒர்க்ஸ் ஆர் அதர் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் வாட் எவர் மேபி, அங்க வந்து நம்பர் ஆஃப் குரூ சைஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இட் வுட் மேட்டர் த மோஸ்ட். அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நீங்க அந்த சேஃப்டி பத்தியும் சொல்லியிருந்தீங்க கரெக்டா. சேஃபா இருக்கணும், சைட்டுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சைட்ல பிஃபோர் திஸ் கோவிட் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு வந்து the laborers are following safety measures, அதுல வந்து சில regions, not all the regions, but நிறைய சில regionsல வந்து they don't follow regular protocol or rules and regulations. ஏன்னா ரொம்ப ஓவரா சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா they would get fed up of it and productivity கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால they would not care much about the PPE kits and other safety measures. ஒரு கேர்லெஸ்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு இன் சம் ரீஜன்ஸ். இந்த கேஸ் அப்படி அதனால வந்து ஹசார்ட்ஸ் நிறைய நடக்கும், ஆக்சிடென்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. when you take into account COVID into the factor, இப்போ இந்த டைம்ல பாருங்க there are more additional safety measures to be incorporated like regular washing of hands, physical social distancing, இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. this add more hindrance to the laborers. ஆல்ரெடி அவங்க பிசிக்கல் ஒர்க்ல இருக்காங்க. அதுல this would அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து it may give more hindrance. in that case also your productivity may decline. இது வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல நீங்க ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். இப்போ நார்மலா ஒரு ஐடி செக்டார்லயே ஒரு ஆஃபீஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்லயே போஸ்ட் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பாக்குறீங்க நியூஸ்ல, ஏர்போர்ட்ல என்னென்ன ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க, மால்ல என்னென்ன ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிமிலரா ஐடில எப்படி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு எப்படி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க, லிஃப்ட்டை யார் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எத்தனை பேர் ஆக்சஸ் பண்ணணும். இஃப் யூ try to implement the same kind of restrictions in the construction sector more and more, then your layout will be affected. உங்களோட லேஅவுட் வந்து சைட் லேஅவுட் will much take into account of the movement of the labor. அதுவே நம்ம வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம்னா சைட் லேஅவுட்டும் பாதிக்கப்படும். that will directly and indirectly impact your productivity. So this is the case. Any other news or articles? சார் நீங்க சொன்னதுக்கு ரிலேட்டடா வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா, அதுக்கு வந்து அது வந்து क्वेश्चन மார்க்கோட கொடுத்திருக்காங்க. அது வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு ஃபேக்ட் என்னன்னா பிரைசஸ் ஆஃப் ரீசேல் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து டிராப் பை 10 to 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ரீசேல் அபார்ட்மெண்ட் வந்து அதோட காஸ்ட் வந்து கம்மியாகிறதுனால ஓகே நார்மலா ஒரு 1 crore or 2 crore போறது இப்போ வந்து ஒரு 80 lakhs 90 lakhs அப்படின்னு வாங்குறதுனால ஸோ ஆப்வியஸ்லி அதோட
சேல் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியால, ஓகே. டியூ டு கோவிட் கிராஷ்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. அப்புறம் வந்து சார் இப்போ முன்னாடி வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பீப்புள் யூசேஜ் வந்து அதிகமா இருந்தது. இப்போ இந்த கோவிட் கிராஷ்னால என்ன ஆச்சுன்னா சேல்ஸ் ஆஃப் இந்த ப்ரீ ஓன்டு வெஹிக்கிள்ஸ் வந்து லாஸ்ட் இயர் விட இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமா ஆமா இருக்கு. ஆமா, அது வந்து செக்டார் வைஸ் போட்டிருந்தாங்க பெர்சன்டேஜ். ஆமா சார். ஸோ செகண்டரி மார்க்கெட் வந்து ரொம்ப ஜூம் ஆயிட்டு இருக்குது. ஸோ பாத்தீங்கன்னா யூஸ்டு கார்டா இருந்தாலும் சரி, அது ரீசேல்னாலும் சரி, இல்ல பைக் சேல்ஸ்னாலும் சரி, ஆன் ஃபியர் ஆஃப் யூசிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால இந்த செல்லர்ஸோட growth வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமா, அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பார் சார்ட் போட்டிருப்பாங்கல்ல, 2 வீலர் எவ்வளவு கம்மியா இருக்கு, ஆமா 4 வீலர். ஆமா. அண்ட் அதே மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல there is a particular section called a data point. Okay, data point அப்படின்னா it is a graphical representation or a pictorial representation அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க from the start of this pandemic. graphical representations டே பை டே நம்ம வந்து கிராஃப்ஸ் பார்க்காம இருக்கிறது இல்லை. கரெக்டா? ஸ்டடீஸை விட நியூஸ்ல வந்து அதிகமாக கிராஃப்ஸ் பார்க்குறோம். பிக்டோரல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் லைக் பை சார்ட்ஸ், பார் சார்ட்ஸ், கர்வ்ஸ். முக்கியமாக கர்வோட ஸ்டடி ப்ரொஃபைல் வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டு பயங்கரமாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து முன்னாடியில இருந்தே இருக்கு. ஈவன் பிஃபோர் திஸ் கோவிட் சிச்சுவேஷன், வாட் எவர் டேட்டா யூ கலெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி, அதை வந்து பிக்டோரலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் வி வில் கெட் அ கிளியர் ஐடியா. இப்போ வந்து உங்களுக்கு நீங்க நிறைய நாலேஜ் இருக்கும், கிராஃப்ஸ் பார்த்துருப்பீங்க, சார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்க்கும்போது பிஃபோர் திஸ் கோவிட் சிச்சுவேஷன் நம்ம ஜென்ரல் டாபிக்ல யூ டேக் வாட் எவர் டாபிக் இட் இஸ், எஜுகேஷனை பத்தி இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி இருக்கட்டும், ஆர் ரெயின்ஃபால் வெதர் கண்டிஷன்ஸ் பத்தி இருக்கட்டும், லைக் தட் மெனி கைண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் கேன் பி டன். ஒரு 2D ரெப்ரசன்டேஷன்னா நம்ம நினைப்போம் மோஸ்ட்லி நம்மளால 2 பேராமீட்டர்ஸ் வரைக்கும் தான் காட்ட முடியும், ரைட்? எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். பட் மோர் தென் 2 or 3 parameters can be shown in a 2D representation. அதுக்கு there are different kind of methods. இந்த மாதிரி நீங்க நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது மோஸ்டா எந்த அளவுக்கு பிக்டோரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. apart from this COVID graphs, any other? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஆன்லைன் ப்ராஜெக்ட் மானிட்டரிங்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் ப்ராஜெக்ட் மானிட்டரிங்னா பேசிக்கலி ஒரு ஆஃபீஸ் அண்ட் சைட்டோட கம்யூனிகேஷன் ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சைட்ல யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை இமெயில் மூலியமாவோ அங்க நடக்கிற டீடைல்ஸை வாங்கி அதை சிஸ்டம்ல அப்டேட் பண்ணி இப்படிதான் ஆன்லைன் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது இல்லாம வேற ஏதாவது ஆன்லைன் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் பண்ண முடியுமா? நீங்க சொன்னதுலயே 2 ஆன்சர் சொன்னீங்க. ஒன்னு வந்து கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து மெயில்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நீங்க எம்பசைஸ் பண்றீங்க, கரெக்டா? அதுல வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. லைக் யூ ஹேவ் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம ஜூம், இது ஒன் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். லைக் மெயில் அனதர் ஃபார்ம், கூகுள் கிளாஸ் ரூம் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். பட் இது மாதிரி நம்ம எஜுகேஷனுக்கு ஓகே, பட் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும், கரெக்டா? நிறைய மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு, டிராயிங்ஸ் இருக்கு, அண்ட் ஆஃபீஸ் பில்ஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி எடுத்துக்கிட்டோம், ஹெச்ஆர் இருக்கும், நார்மல் ஆர்கனைசேஷன் சொல்றேன், சேல்ஸ், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் டேட்டா பேஸ் தேவை. அது போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைசேஷன்ல இஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இட் இஸ் நத்திங் பட் மானிட்டரிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் தர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தர் எம்ப்ளாயிஸ். எல்லாரையுமே மானிட்டர் பண்ணலாம், எல்லா விஷயங்களையும் மானிட்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைட்ல வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க, மெட்டீரியல் பில்லு பாஸ் ஆகுது. அந்த பில்லு வந்து திருப்பி ஹெச்ஆருக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க மூலியமா அந்த பில்லை கிளைம் பண்ணி they need to transfer the amount to the material suppliers. இந்த ப்ராசஸ்க்கு without the knowledge of anyone it cannot be passed. whoever using the ERP login அவங்க வந்து அந்த நாலேஜுக்கு உடனே வந்துடும்.
ஸோ தேர் வில் பி ஒன்லி எப்படி சொல்லலாம்னா ஒரு டேர்ம் இருக்கு, சென்ட்ரலைஸ்ட்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? சென்ட்ரலைஸ்னா மொத்த பவரும் ஒரே ஆள் கிட்ட இருக்கும். இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன்டு ஒன் திங். டீசென்ட்ரலைஸ்ட்னா ஸ்கேட்டர்டா இருக்கும். ஸோ சென்ட்ரலைஸ்ட் இன் த சென்ஸ் எல்லா விஷயமும் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதுன்னா தட் இஸ் ERP சாஃப்ட்வேர், தட் இஸ் டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸ் மூலியமாவே அந்த பர்டிகுலர் பில்லு வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளைம் பண்ணப்பட்டிருக்கு, யார் வந்து அந்த பில்லை ஹேண்டில் பண்ணாங்க, வாங்கினாங்க, ரெசிப்ட் வாங்கினாங்க, யார் அதை குவாலிட்டி செக் பண்ணாங்க, அண்ட் ஹவு மச் ஷுட் பி பெய்டு பை டு த மெட்டீரியல் சப்ளையர், அண்ட் இது வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ பே பண்ணுறோம், இஸ் சார் எனி பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஆஸ்பெக்டே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ பிம்மில் வந்து ஒரு 3D மாடல் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கிற எல்லா கம்யூனிகேஷனையும் ப்ளஸ் அந்த சைட்டோட ஒர்க்கு எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் உட்காந்துக்கிட்டே இல்லை லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு சைட்டில் இது வரைக்கும் எவ்வளோ ஒர்க் போயிட்டு இருக்கு, என்ன ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத பண்ணணும். பட் அதுக்கு என்ன முக்கியமான விஷயம், சைட்லேயும் ERP யூசர் இருந்தாகணும். They should collect all the data which is happening on the site and record it or give the input in the database, their own database. இப்போ எனக்கு கரண்டா 4 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, எனக்கு இந்த 4 ப்ராஜெக்ட்ல எனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னா I can go through the ERP so that I can able to know what is the total amount I should settle for that particular day, எவ்வளோ லேபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. So at the end of the month or at the end of the week for giving wages to the employees, I can able to track through the ERP, and even for the salary of the staffs, they can able to track their own personal engineering personnel. So idla doubts இருக்கும்போது நீங்க வந்து பேசிக் ஜர்னல்ஸ் பார்க்கலாம். எஸ் சொல்லுங்க. ERP-ல வந்து பேசிக் ஜர்னல்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூனிகேஷன். இப்போ நீங்க சொன்ன வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கீவேர்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த கீவேர்டை மேட்ச் பண்ணி ஜர்னல்ஸ் இருக்குன்னு பாருங்க. Thank you, sir. Any other news? Anyone? அவ்வளவுதான் சார். வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா regarding articles or research works? No sir. But இப்போ யார் பேசலையோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேசுங்க. Okay, you take the time and collect some articles. Okay, meantime நான் ஒரு graphical representation ஷேர் பண்றேன், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். It is just for an example. Okay, இந்த ஆர்டிகளோட பேர் என்னன்னா
how much time do Indians spend on social media? இந்த ஆர்டிகலுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன்? Just because to show how the parameters are compared. அதுக்காக அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம பார்க்கணும். So you see, first they compare the usage of media over time with the different countries. 3 country compare பண்றாங்க, India, Philippines and China. Here you can see when compared to India, Philippines la வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. With respect to year, they compare it. The time spent on social media per day, average hours எடுத்துக்கிறாங்க. இது ஓகேவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். பட் இது வந்து 2D தான், 2 பாராமீட்டர் மட்டும் தான் இருக்கு, the year and time. பட் இப்போ பாருங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த சார்ட் பாருங்க. This means x axisல cost of 1 GB data. ஓகே, நம்ம வந்து டெய்லி வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்றீங்க நெட்வொர்க்கு. காஸ்ட் ஆஃப் 1 GB டேட்டா ரெப்ரசன்டட் இன் டாலர்ஸ். அப்போ எல்லாம் எந்தெந்த கண்ட்ரி கம்பேர் பண்றாங்களோ எல்லாம் அவங்களோட அமௌண்ட் காஸ்ட் எல்லாத்தையும் வந்து டாலரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் அவர் கம்பேரிசன். அண்ட் y ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் யூ கம்பேர் த நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ். இப்போ நம்ம ரெப்ரசன்டேஷனுக்காக என்ன பண்றாங்கன்னா they are setting the limits, lower limit upper limitலாம் செட் பண்றாங்க. ஓகே, இந்த x ஆக்சிஸ்ல காஸ்ட் பாத்தீங்கன்னா $5 பக்கத்துல ஒரு வெர்டிகல் லைன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, டாட்டட் லைன், ஒரு வெர்டிகல் டாட்டட் லைன் நியர் டு த $5. அப்பனா என்ன பண்ணலாம், we can easily separate the countries which are expensive. எந்த கண்ட்ரில எக்ஸ்பென்சிவா இருக்கு, எங்க சீப்பா இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணலாம். That is why they are splitted the countries with high data cost and low. Okay, நம்ம வந்து countries with high data cost and low data cost அப்படின்னு வந்து நம்ம 2 விதமா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட்ல இருக்கிறதுலாம் ஹை காஸ்ட், லெஃப்ட்ல இருக்கிறதுலாம் லோ காஸ்ட். அப்புறம் பாருங்க, அதே டைம்ல ரிசர்ச்ல வந்து சொல்லுவாங்க கரெக்டா, ஒரு நம்ம வந்து சோஷியல் மீடியா வந்து எவ்வளவு லிமிட்குள்ள யூஸ் பண்ணோம், டைம் ரேஞ்சுக்குள்ள. ஸோ பிஃபோர் 2.5 hours ஒரு ஹாரிசன்டல் கோட் வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்க பேஸ்ட் ஆன் த யூசேஜ். பாத்தீங்கன்னா கம்மியா யூஸ் பண்றவங்க, அதிகமா யூஸ் பண்றவங்க அப்படின்ட்டு. ஸோ கோட்டுக்கு மேல இருக்கிறவங்களாம் அதிகமா யூஸ் பண்றவங்க, கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாம் கம்மியா யூஸ் பண்றவங்க. ஈவன் தோ there are only 2 parameters in this graph, you can set many different kind of spaces. ஓகே, இப்போ நம்ம இந்த கிராஃபை வந்து 4 குவாட்ரண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 4 quadrants. பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிற குவாட்ரண்ட் என்னவா இருக்கும்? The bottom left quadrant indicates country where usage remains low and also cost remains low. ரெண்டுமே கம்மியா இருக்கும் bottom left quadrant. ஏன்னா இந்த குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் காஸ்டும் கம்மியா இருக்கும், யூசேஜும் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டம்ல ரைட் குவாட்ரண்ட். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா காஸ்ட் அதிகம் அண்ட் யூசேஜ் கம்மி. ஓகேவா? அண்ட் இப்போ டாப் லெஃப்ட் குவாட்ரண்ட் என்னவா இருக்கும்? காஸ்ட் கம்மி, அதே டைம்ல யூசேஜ் அதிகம். நெக்ஸ்ட் டாப் ரைட் குவாட்ரண்ட் காஸ்ட் அதிகம், டேட்டா யூசேஜ் ஆல்சோ அதிகம். ஓகே, இப்போ 2 பாராமீட்டர்ஸை வந்து இப்போ நம்ம 4ஆ கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸை வந்து x1 x2, அதே மாதிரி y வந்து y1 y2. அப்போ நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? x1, y1 பாட்டம் லெஃப்ட் குவாட்ரண்ட். ஓகே, அந்த லிமிட்ஸ். அப்புறம் ரைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து x2 இருக்கும், y1 இருக்கும். டாப் லெஃப்ட்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து x1 y2, அதே மாதிரி இந்த இடத்துல x2 y2. இந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டடிக்கு. வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஹிஸ்டோகிராம் பிளாட் பண்ணுங்க அப்படிங்கிறதுல மட்டும் வேற யூஸ் இருக்காது. இப்போ பாருங்க, நிறைய சர்க்கிள்ஸ் பிளாட் பண்ணியிருக்காங்களா, எந்தெந்த கண்ட்ரில என்ன பொசிஷன் அப்படின்ட்டு அந்த கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே ஃபால் அண்டர் த ரேஞ்ச். நமக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால தான் ரொம்ப லெஃப்ட்ல இருக்கு. அதே டைம்ல யூசேஜ் ரொம்ப அதிகம். ஓகேவா? காஸ்ட் கம்மி, யூசேஜ் அதிகம். இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா, பிரேசில், பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட்
எந்த கண்ட்ரிஸ் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் குவாட்ரண்ட் இஸ் சர்ப்ரைசிங் த கண்ட்ரிஸ். வை? பிகாஸ் அங்க வந்து காஸ்ட் கம்மி தான், பட் சர்ப்ரைசிங்லி த யூசேஜ் இஸ் ஆல்சோ லோ. எக்ஸாம்பிள் ஆஸ்திரியா, போலாண்ட், டென்மார்க். ஓகே. அண்ட் தேர்ட் செட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஜப்பான், சுவிட்சர்லாந்து, யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஹை காஸ்ட் இருக்கு, அட் த சேம் டைம் தேர் யூசேஜ் இஸ் லோ. இப்போ யூஎஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவோட யூசேஜ் கம்மி தான், அண்ட் த காஸ்ட் இஸ் ஆல்சோ லோ. பட் எந்த கண்ட்ரிஸ்ல வந்து ரொம்ப யூசேஜ் அதிகமா பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யுஏஇ, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஈவன் சைனா. அங்கெல்லாம் டேட்டா காஸ்ட் அதிகமா இருந்தாலும் யூசேஜும் அதிகமா பண்றாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வி கேன் கெட் ஃப்ரம் அ 2-dimensional கிராஃப். இந்த மெத்தட் பேர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாவை 2 axis x axis y axis பிளாட் பண்ணிட்டு you can split it into quadrants and based on the ranges you can come to a conclusion. So this type of graph can be done for various kind of applications. But எந்த ரெண்டு parameters வந்து நம்ம x axis y axis எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு we can get various kind of charts which can represent in a unique way what are the first you need to know what are the objectives. கிராஃப் பிளாட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோமா, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ஜெக்டிவ் யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் அ சொல்யூஷன். And the solution should give results in a various possible forms as it is. Why? Because இந்த மாதிரி நம்ம பார்க்கறது கிராஃப்ஸ் நம்ம நிறைய அப்சர்வ் பண்ண you will get more ideas on how to read the journals and how to write one particular journal. வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? No, sir. ஓகே, அதே மாதிரி நான் ஒரு இமேஜ் ஷேர் பண்றேன். From that you can able to know how to represent the roles and responsibility of each participants, at the same time explaining the process. மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ்ல உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தெரியும்? மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், டேட்டாபேஸ், ஆக்சஸ் டேட்டாபேஸ், அவ்வளோதான் சார். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டோஷாப் மாதிரியே மைக்ரோசாஃப்ட்லயும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, தட் இஸ் பப்ளிஷர். மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். From there you can give more representations like ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கணும்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்வளவு குவிக்கா நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதை விட ரொம்ப முக்கியமானது ஒரு ஃப்ளோ சார்ட் டிரா பண்றதுக்கே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. யூஸ்வலா ஃப்ளோ சார்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, மெத்தடாலஜி ஃப்ரேம் பண்றதுக்கு நம்ம வேர்ட்ல பண்ணலாம், இல்ல பவர் பாயிண்ட்ல பண்ணலாம் ஃப்ளோ சார்ட்ஸ், ரைட்? பட் தேர் இஸ் அ எக்ஸ்க்ளூசிவ்
software to draw flowcharts. That will be Microsoft Visio. VISIO, Microsoft Visio. இப்போ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல போனீங்கன்னா you can able to know what are all the type of flowcharts that can be able to draw. அதில் ஒன் பார்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்விம் லேன் டயக்ராம் ஆர் ஸ்விம் லேன் கிராஃப். ஓகே, இப்போ ஒரு ஸ்விம் லேன் கிராஃப் ஆர் ஸ்விம் லேன் டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க, ஃப்ளோ சார்ட்ல வந்து ஆக்டிவிட்டி இருக்கும், அது வந்து ஒரு ரெக்டாங்கிளில் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா அது ராம்பஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஃப்ளோ இருக்குன்னா அது ஒரு ட்ரிபிசியம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளோ வில் பி தேர் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட். பட் ஒரு நார்மல் ஃப்ளோ சார்ட்டுக்கும் ஒரு ஸ்விம் லேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸ்விம்மிங்க்குன்னு தனியாக ரேஸ் வைக்கிறாங்க கரெக்டா, அதே மாதிரி நார்மல் அத்லட்டிக் ரேஸும் இருக்கு, ரன்னிங் ரேஸ். இந்த ரன்னிங் ரேஸ்லயும் ஸ்விம்மிங் ரேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும் தேர் வில் பி a செப்பரேட் லேன். கரெக்டா, அவங்களுக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்கும், அந்த அலைன்மெண்ட்குள்ள தான் அவங்க ஓடணும் இல்லைன்னா ஸ்விம் பண்ணணும். அதே மாதிரி ஈச் பார்ட்டிசிபென்ட் இன் அ ப்ராஜெக்ட் கேன் பி அசைன்ட் அ செப்பரேட் லேன். இந்த டயக்ராம்ல இருக்கும் பாருங்க. So if we take this diagram, there are 5 kind of divisions: customer, sales, contracts, legal, fulfillment. So இந்த மாதிரி தனித்தனியா லேன் வச்சுக்கிறாங்க கரெக்டா. since it represents a swim lane in a swimming pool, அதனால தான் இந்த டயக்ராமுக்கு பேரு swim lane அப்படின்னு வச்சிருக்காங்க. to differentiate the role of participants and எந்தெந்த சிச்சுவேஷன்ல யார் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க and how the information or the activity transfer from one point to another. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். So this type of drawings can be easily drawn. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு tools draw பண்றது. I will show how the tools are. ஸோ இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். கேன் ட்ரா வேரியஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் ஃப்ரம் சிம்பிள் டு அட்வான்ஸ்டு மேனர். இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா, based on the software you can able to see what kind of research they have done using that kind of softwares, so that உங்களுக்கு அதில் எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணணும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, that you can able to go through it. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்டார்டிங் யூடியூப் போயிட்டு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். later you can also even download the software and try to access or do a simple work first in the software, then see what all the research work done using that software, so that you can know the limitations. So anyone remaining யாருன்னு மற்றவங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அதுல இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு கன்வே எனிதிங், ஐ வில் அலோவ் யூ டு மேக் த ஸ்கிரீன் ஷேர். அப்போ நீங்க உங்க மொபைல்ல இருந்து கூட ஷேர் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அது கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும், எதர் இட் இஸ் அ பிடிஎஃப் ஆர் அ டாக்குமெண்ட் ஆர் அ லிங்க் ஆர் அ ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ் ரெடியாக ஸ்டோர் பண்ணி அதை ஷேர் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக. ஆர் இஃப் யூ ஹேவ் எனி பிபிடி யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு பிடிஎஃப். நீங்கள் பெட்டர் ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஷேர் கொடுத்தோடனே யூ கேன் ஓப்பன் த பிடிஎஃப் அண்ட் யூ கேன் டிஸ்பிளே டு அதர்ஸ்.